மகன் சினிமாவில் வருவதை பார்ப்பதற்காக 10 ஆண்டுகள் காத்திருந்த தாய். திரைப்படம் வெளியாவதற்கு 4 நாட்கள் முன்பு மரணமடைந்த துயரம். மீள முடியாத கவலையில் பராசக்தி பட நடிகர். சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள பராசக்தி திரைப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கடந்த சனிக்கிழமை உலகம் முழுவதும் வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வருகின்றது. இந்த படத்தில் ஐயா கண்ணு என்ற கதாபாத்திரத்தில் நடித்தவர்தான் நடிகர் கஜேந்திரன். பெரிய நட்சத்திரங்களுடன் இணைந்து நடித்திருந்தாலும் அவரது நடிப்பு ரசிகர்களின் கவனத்தை தனியாக ஈர்த்தது. இயல்பான உடல் மொழி, கண்களில் தெரியும் வலி, போராட்டத்தின் தீவிரம் அனைத்தும் சேர்ந்து அந்த கதாபாத்திரத்தை நினைவில் நிற்க வைத்தது. யூடியூப் மற்றும் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் மூலம் பிரபலமான கஜேந்திரன் பல ஆண்டுகளாக சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற கனவுடன் போராடி வந்தார். சில படங்களில் கம்பெனி ஆர்டிஸ்டாக பணியாற்றிய அனுபவமும் அவருக்கு உண்டு. சிவகார்த்திகேயன் நடித்த டான் திரைப்படத்தில் கூட அவர் பின்னணி கலைஞராக பணியாற்றியுள்ளார். ஆனால் நடிகராக திரையில் தெரியும் முதல் வாய்ப்பு கிடைத்தது பராசக்தி மூலமாகத்தான். ஆனால் இந்த சந்தோஷம் நீண்ட நேரம் நீடிக்கவில்லை என்பதே உண்மை. படம் வெளியாகும் 3 நாட்களுக்கு முன்பு, அதாவது ஜனவரி 6ஆம் தேதி நடிகர் கஜேந்திரனின் அம்மா காலமானார். பல ஆண்டுகளாக தனது மகனை திரையில் பார்க்க வேண்டும் என்று காத்திருந்த அந்த தாயின் கனவு படம் வெளியாகும் முன்பு நிறைவேறாமல் போனது. இந்த துயரத்தை சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ள கஜேந்திரன், தன் அம்மா 10 ஆண்டுகள் காத்திருந்தார், தான் சினிமாவில் நடிப்பதை பார்க்க வேண்டும் என்பதே அவரின் ஆசை. படம் ரிலீஸிற்கு தயாராக இருந்த நேரத்தில் ஒரே இரவில் தன் வாழ்க்கை தலைகீழாக மாறிவிட்டதாக உருக்கமாக எழுதியுள்ளார். ஒரு நடிகரின் முதல் பெரிய வாய்ப்பும் அதே நேரத்தில் அவர் சந்தித்த மிகப்பெரிய இழப்பும் இரண்டும் சேர்ந்துள்ளன. இருப்பினும் ஐயா கண்ணு கதாபாத்திரம் போலவே நிஜ வாழ்க்கையிலும் நடிகர் கஜேந்திரனின் பயணம் மேலும் உயர வேண்டும் என ரசிகர்கள் ஊக்கமளித்து வருகின்றனர்.